ஒன் டு ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா திருச்செந்தூர் சௌகார்த்திகா சுவாமிநாதன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். பொதுவாவே குரு பயிற்சி அப்படின்னு ஆரம்பிச்சாலே எல்லாருமே சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, குரு வந்துட்டாரு, கவலையே கிடையாது, கொட்டி கொட்டி கொடுக்க போறாரு, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரு பயிற்சியும் அப்படிதான் இருக்கா மேம் எல்லா ராசிக்காரர்களுக்கும்? பொதுவா எப்பவுமே ஒரு 80% எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னா இந்த தடவை வந்து 100% இருக்கும். ஏன்னா அவங்க குரு வந்து மிதுனம்ல இருந்து கடகத்துக்கு போறாங்க. ஸோ அஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும், கடகம்ன்றது குரு வந்து உச்சம் பெறுகிற ஒரு வீடு. ஸோ அப்படின்றப்போ அவரோட ஃபுல் எஃபிஷியன்சியும் எஃபிகசியும் அதுல தெரியும். அதாவது 100% ரிசல்ட்ஸ் எது எடுத்தாலும் 100% உங்களுக்கு. சோ அப்போ எந்த பொசிஷன்ல இருந்தாலுமே சாதகமா இருந்தாலும் சரி பாதகமா இருந்தாலும் சரி, போன இப்ப மிதுனம்ல இருக்கும்போது ஒரு 80% இருந்ததுன்னா இங்க இருக்கும்போது ஒரு 100% வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்கும். கண்டிப்பா 100% எல்லா ராசிகளுக்குமே அது கரெக்டா அமையும்னு சொல்றீங்க. ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுன்னு பாக்கலாமா? கண்டிப்பா. அடுத்ததா துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு மேம்? 10ஆம் இடத்துக்கு துலாம் ராசி நீங்க அவங்களுக்கு வந்து வராங்க. சோ 10th பிளேஸ்னாலே வந்து கர்ம வினையை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். கண்டிப்பா தொழில், வேலை வாய்ப்பு, கரியர் குரோத் இதெல்லாமே குறிக்கக்கூடிய இடம் தான் 10ஆம் இடம். ஸோ இந்த 10ஆம் இடத்துல வரும்போது துலாம் ராசினர் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். சுப்பீரியர்ஸ் கிட்ட எடுத்தறிஞ்சு பேசுறது, லேட்டா வேலைக்கு போறது, இதெல்லாம் பண்ணா பதவி பறிப்போயிரும். கவனமா தான் இருக்கணும். ஆமா. சோ இது பதவி தோஷம்னு கூட சொல்லுவாங்க இந்த நேரத்துல. சோ அத கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். இப்ப அரசியல்லையோ அதுல இல்ல ஒரு பெரிய ஒரு லீடரா இருக்காங்கன்னா அவங்க அவங்களோட தன்மையை கரெக்டா வச்சுக்கணும். பேலன்ஸ்டான ஒரு ஆளா இருக்கணும். ஏதாவது ஒரு பயாஸ்டா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பதவி பறிபோயிடும். சோ அந்த மாதிரி காலகட்டம் இது. சோ அரசியல்வாதிகளா இருந்தாலுமே கொஞ்சம் கவனமா எல்லாத்தையும் கையாளுறது இந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியம். இப்ப துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 3 விஷயம் யார் தடுத்தாலும் உங்களுக்கு குரு பயிற்சி காலத்துல ரொம்ப அமோகமா சிறப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன விஷயங்கள்? சமூகத்துல வந்து உங்களுக்கு ஒரு ரெப்புடேஷன் கிடைக்கும் இந்த காலகட்டத்துல துலாம் ராசினருக்கு. அந்த ரெப்புடேஷனே உங்க பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் எடுத்தறிஞ்சு பேசுறது, ஈகோயிஸ்டிக்கா பேசுறது, இதெல்லாம் பண்ணா அந்த ரெப்புடேஷன் உடனே கம்மியாயிருக்கூட காலகட்டம் இது. இவங்க கிட்ட வந்து நிறைய பேர் அட்வைஸ் கேட்பாங்க. நான் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுங்க எனக்கு அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். டீச்சர்ஸ், லாயர்ஸ், ஃபினான்ஸ்ல உள்ளவங்க, கவர்மெண்ட் செக்டர்ல உள்ளவங்களுக்குலாம் இது ஒரு பொன்னான காலகட்டமா இருக்கும். முக்கியமா லாயர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு பெரிய பெரிய மேசிவ் விக்டரிலாம் இருக்கும், நல்ல growth இருக்கும். அதே மாதிரி இன்கம் வந்து நல்லா இருக்கும். ஆனா ஒரு சின்ன விஷயம் என்னன்னா ஒர்க் லோட் வந்து அதிகமா இருக்கும், டபுளா இருக்கும். இப்ப டீச்சர்ஸ் வந்து 9 to 5 ஒர்க் பண்றாங்கன்னா 8 மணி வரைக்கும் பேப்பர் திருத்த வேண்டியதா இருக்கும், டியூஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும், பிரைவேட் டியூஷன்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, இல்ல ஸ்கூல்லயே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் டியூஷன் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒர்க் லோட் டபுளா இருக்கும். ஆனா அவங்களுக்கான ரெக்கக்னேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி வக்கீல், அவங்க லாயர்ஸ் எல்லாத்துக்குமே ஒர்க் லோட் எல்லாத்துக்குமே டபுளா இருக்கும். ஆனா அதுக்கான ஊதியமும் கிடைக்கும், அதுவும் மரியாதையா இருக்கும், இல்ல ரெகக்னிஷனா இருக்கும், கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி குடும்ப நிம்மதி வந்து நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்துல. கண்டிப்பா. இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னு சொன்னா எந்த விஷயம்? ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. குறுக்கு வழியில முன்னேறக்கூடாது. நம்மளோட இன்டெகிரிட்டியை என்னைக்குமே நம்ம வந்து விட்டுறக்கூடாது. ஈகோ வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஈகோ கிளாஷஸ், ஆரோகென்ட்டா ரொம்ப மூர்க்கத்தனமா பேசுறது, சில நேரங்கள் கை ஊங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தா அதை அவாய்ட் பண்ணிடணும். அந்த இடத்த விட்டு நம்ம போயிடணும். இங்க ரோட்ல ஏதோ ஒண்ணு சின்னதா நம்ம இடிச்சிட்டோம் தெரியாம, ஒரு 10 தடவை கூட சாரி கேட்டு போயிடணும்.
நான் யார் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஈகோக்கு நம்ம வந்து சாப்பாடு போட்டுட்டு தீனி இருந்தோம்னா தீனி போட்டுட்டு இருந்தோம்னா தென் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாயிடும். அதனால ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சில பேர் வந்து ஆஃபீஸ்ல வந்து ஒர்க்கஹாலிக்கா இருப்பாங்க, நீண்ட நேரம் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, வீட்டுக்கு போக மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்துல வேற டபுள் லோடு வந்துருது இல்லையா, அப்ப வீட்டுல உள்ளவங்களுக்கு எரிச்சல உண்டாக்கும். அவங்களை எப்படி காம் டவுன் பண்ணணும், எப்படி ஒரு பொறுமையா பேசி, ஏன்னா நம்ம பக்கம் தான் தப்பு இருக்கு இல்லையா, அப்ப அவங்க பக்கமும் இருந்து நம்ம யோசிக்கணும். அப்ப அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அதிகமா இருக்கு, இந்த ஒரு 6 மாசம் மட்டும்தாம்மா பாத்துக்கிறேன், 6 மாசம் மட்டும்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். பெற்றோர்களோட ஹெல்த்ல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இந்த காலகட்டத்துல. தந்தை தாய் 2 பேரோட ஹெல்த்லயும் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். வீடு ரெனோவேட் பண்றது, இதுக்கான செலவுகள்லாம் நடக்கும். சோ அது ரொம்ப அதிகமா செலவு பண்ணிடாம எது தேவையோ, எது ரிப்பேர் பண்ணணுமோ, எது இப்போ நமக்கு எசென்ஷியல்னு பார்த்து அதை செஞ்சா தேவையில்லாத செலவுகளை தவிர்த்திடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல விஷயங்கள் பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய விஷயங்கள்னு நிறைய சொல்லியிருக்கோம். சோ இந்த காலகட்டத்துல, குரு பயிற்சி காலகட்டத்துல இன்னும் சிறப்பா இருக்கணும்னு சொன்னா எந்த கடவுள் வழிபாடு இவங்களுக்கு கரெக்டா இருக்கும்? சிவனை பிடிச்சுக்கணும், அவ்வளவுதான். பிரதோஷம் அன்னைக்கு சிவனை கும்பிடுறது, மாத சிவராத்திரி அன்னைக்கு போய் கும்பிடுறது, திங்கக்கிழமையில போய் சிவன் தரிசனம் பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும். வில்வார்ச்சனை பண்றது, அதே மாதிரி வில்வாஷ்டகம்னு ஒண்ணு இருக்கு. சோ அந்த ஸ்லோகங்களை கேட்கறது, இதெல்லாமே அவங்க இந்த அரகண்டா இருக்காங்க இல்லையா, ரொம்ப கோவமா இருக்கிறது, அதெல்லாமே வந்து கம்மியாகும். முக்கியமா திங்கக்கிழமை போனா ரொம்ப ரொம்ப விசேஷம் அவங்களுக்கு. அதே மாதிரி குரு பகவானுக்கு போய் ஒரு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி சாத்துறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். ஏழை மாணவர்கள் மாணவிகளுக்கு உதவி பண்றது மிகச்சிறப்பான பலன்களை இந்த காலகட்டத்துல துலாம் ராசிகளுக்கு கொடுக்கும். சோ இந்த குரு பயிற்சி காலகட்டம் மட்டும் இல்ல, இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சுபிக்ஷமா இருக்கணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆல் தி வெரி பெஸ்ட்.